ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் புதுசான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரியல்மி பட்ஸ் 2ன்ற ஒயர்டு ஹெட்செட்டோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடச்சிட்டே இருக்கும். வாங்க ஹெட்செட் அன்பாக்ஸ் பண்ண போகலாம். இப்போ நம்ம கையில் ரியல்மி பட்ஸ் 2ஓட பாக்ஸ் வந்து இருக்குது. கீழே வந்து ரியல்மி பட்ஸ்னு எழுதியிருக்காங்க, மேலே வந்து ரியல்மின்னு எழுதியிருக்காங்க, கீழே வந்து ரியல்மி பட்ஸ் 2 ஃபீல் த ரியல் பாஸ்ன்னு எழுதியிருக்காங்க. அதேமாதிரி பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷனும் ரெண்டு சைட்லேயும் ரியல்மின்னு எழுதியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம வந்து இப்போ இயர்ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா 11.2 mmக்காக பாஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பில்டின் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டூயல் ஆன்டி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாரி கீழே ஒரு கேபிளும் மேலே ரப்பர் கேபிளும் வரும். அதேமாரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இயர்ஃபோன் சுருட்டி வச்சுருக்கிறதுக்காக கேபிள் ஆர்கனைசர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த பாக்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி பட்ஸ் 2 போட்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரேட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 800 வருது. 800 வந்து ஆஃப்லைன்லேயும் அதேமாதிரி ஆன்லைனில் வந்து 100 கம்மி பண்ணி 700 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த 700 இந்த ஹெட்செட் வந்து வர்த்தாக கேட்டிங்கன்னா செம வர்த்தாக இருக்கும். இப்போ நம்ம ஹெட்செட்டு கீழே இருக்கிற ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம கீழேருந்து மேலே ட்ராக் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஹெட்செட் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணோடனே நமக்கு எடுத்தோடனே ஹெட்செட் தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஹெட்செட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். நமக்கு வந்து ஹெட்செட் வந்து இப்படி நம்ம கேபிள் ஆர்கனைசர் வந்து அழகாக வச்சு நமக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர் டிப்ஸ் இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இயர் டிப்ஸ் இருக்கும். இயர்ஃபோனில் உங்களுக்கு கனெக்டடாக 2 இயர் டிப்ஸ் வரும். அதேமாதிரி கூடவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 இயர் டிப்ஸ் கிடைக்கும், பேராக கிடைக்கும். இந்த இயர் டிப்ஸோட குவாலிட்டி வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணவும் ரொம்ப பக்காவாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து காதில் வந்து கரெக்டாக அரெஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் இப்படி தலையை என்ன தான் ஆட்டினாலும் உங்களுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து கீழே விழாது, கரெக்டாக இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பராக பண்ணிருக்காங்க. அதேமாதிரி இயர்ஃபோனுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூசர் கைடு மேனுவல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த ஹெட்செட் எப்படி யூஸ் பண்ணணும், அதேமாதிரி உங்களுக்கு வந்து வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணணும், அந்த டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதை வந்து படிக்கிறதுனால படிச்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு வந்து அந்த நடுவில் வந்து எல்லா இயர்ஃபோன்லேயும் வந்து பட்டன் இருக்கும். அந்த பட்டனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதில் வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டுருப்பாங்க. அதேமாதிரி இந்த ஹெட்ஃபோனில் ஹெட்டோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து காதில் மாட்டுறப்போ ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் கம்மியான வெயிட்டில். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இயர் டிப்ஸ் வந்து கரெக்டாக காதை அட்ரஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இயர் பட்ஸ் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதேமாதிரி இப்போ நம்ம கீழே இருக்கிற பட்டனுக்கு வந்தோம்னா பட்டனோட குவாலிட்டி வந்து உண்மையிலே வந்து சூப்பராகவே இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். அதேமாதிரி வந்து மேலே இருக்க ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் டிஸ்க்ரீஸ்க்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி சென்டரில் இருக்க பட்டனை 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கும், அதேமாதிரி சென்டரில் இருக்க பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். பின்னாடி இருக்க மைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மைக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த இயர்ஃபோனோட ஹெட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து உண்மையிலே வந்து செம்ம குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிட்டியான பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நமக்கு வந்து இயரில் வந்து கரெக்டாக அரெஸ்ட் ஆகிக்குது. வந்து ஒரு நாய்ஸும் வெளியில் இருக்க நாய்ஸும் எந்த நாய்ஸும் வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து கேட்க மாட்டேது. இந்த 800 இந்த ப்ராடக்ட் வந்து வர்த்தாக கேட்டிங்கன்னா செம்ம வர்த்து. ரேட்டுக்கேற்ற குவாலிட்டி தான் இனிமேல் ரியல்மி நமக்கு வந்து கொடுப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம இயர்ஃபோனில் இருக்கிற சென்டர் பட்டனை கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கனாலே போதும். இதில் வச்சு நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் கூட நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணி காலிங் பேசுகிறப்போ உண்மையிலே வந்து கால் குவாலிட்டி வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம பேசுகிற அவங்களுக்கும் வந்து செம்ம தெளிவாக கேட்குது. அதேமாதிரி நீங்கள் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுவோம், கேம் விளையாடும், உண்மையிலே வந்து இந்த ஹெட்செட் வந்து உண்மையிலே வேறு லெவலான ஒரு சவுண்ட் குவாலிட்டி தருது. இப்போ நம்ம இயர்ஃபோனோட ஒயர் குவாலிட்டி பற்றி பேசலாம். ஒயர் குவாலிட்டி வந்து உண்மையிலே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒயர் குவாலிட்டி மேலே வந்து கிளாத் ஃபினிஷிங்கில் கொடுக்குறதுனால ஒயர் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பேர வாய்ப்பு எதுவும் கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஒயர் வந்து அழுக்கும் ஆகாது, சீக்கிரம் சிக்கும் ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு டேங்கிள் ஃப்ரீ ஒயர் தான் உங்களுக்கு வந்து இந்த ஹெட்செட்டில் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒயர் குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து இன்டோருக்கோ அவுட்டோருக்கோ உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன் வேணால் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெட்செட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதேமாதிரி இதில் இருக்க ஆடியோ ஜாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் வந்து இதை வந்து மொபைல் ஃபோன்லேயோ நீங்கள் வந்து பிசிலேயோ வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி மியூசிக் கேட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த கேபிள் ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இயர்ஃபோனை வந்து நம்ம வந்து அழகாக சுற்றி அதை வச்சு நம்ம வந்து அழகாக பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து ரோல் பண்ணி டைப் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து கயிறு போட்டு கட்டுற மாதிரி அந்த ஆர்கனைசர் வந்து கொடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆர்கனைசர் வச்சு உங்களுக்கு ஏற்ற அளவில் நம்ம இப்போ வந்து கரெக்டாக பைண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோன்னா அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம்.
ஓகே காய்ஸ், இந்த ஹெட்செட்டோட ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இது போல் நிறைய ரிவ்யூ வீடியோக்கள் மற்றும் டிஓஐ சீரிஸ் வீடியோ நிறைய வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது போல் நிறைய வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இது போல் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வேறு லெவலில் வந்து சந்திக்கிறேன். பிடிக்கும் ஸ்மார்ட் கோகுல். குட் பாய்.